My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த அறுவடையை கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நீட்டமான கத்திரிக்காய்ன்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு இந்த செடி வளர்த்து. இது நடுவில் இந்த செடியை கம்ப்ளீட்டாக கவாத்து பண்ணிவிட்டு இதை மறுபடியும் வளர்த்துட்ருக்கேன். அதாச்சும் கம்ப்ளீட்டாக ப்ரூன் டவுன் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது எந்தளவுக்கு அறுவடை கொடுக்குது என்னன்றதை நம்ம தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு முள் கத்திரிக்காய் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். முள் கத்திரிக்காய்ன்றது இந்த சீசனுக்கு மறக்காமல் வளர்த்து பாருங்கள். பிகாஸ் நல்லா வெயிலை டாலரேட் பண்ணி வளர்க்குற கத்திரிக்காய் வகைகளில் இதுவும் ஒன்று. அண்ட் அடுத்ததாக முட்டைக்கோஸ் அறுவடை பண்ணிடலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து நான் ஒரு 12 இன்ச் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வளர்த்தேன். ஸோ முட்டைக்கோஸ் வந்து அந்த தொட்டியில் இருக்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ந்துருக்கு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜான சைஸில் கரெக்டாகவே வளர்ந்துருக்கு. இந்த முட்டைக்கோஸ் வளர்ப்பை பற்றி ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவும் நம்ம தனியாக பார்ப்போம் கண்டிப்பாக. அடுத்ததாக டேரோ ரூட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சேப்பங்கிழங்கை அறுவடை பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்குன்றது மாடி தோட்டத்தில் எல்லாருமே எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணால் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த விதைக்கிழங்கை நம்ம நட்டு வச்சா போதும். ஒரு 4 மாதம் கழித்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். விதைக்கிறப்போ ஒரு கரெக்டான மண் கலவை மட்டும் ரெடி பண்ணால் போதும். நடுவில் எந்த விதமான உரமோ எதுவும் கொடுக்கணுன்ற அவசியமாக தேவையோ பெருசாக கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் எல்லா சீசனில் வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிர் தான் இந்த சேப்பங்கிழங்கு. அடுத்ததாக பீன்ஸ் அறுவடை பண்ணிடலாம். இந்த பீன்ஸ் வந்து ஒரு செடி பீன்ஸ், அதாச்சும் இந்த உயரம் கம்மியாக வளரக்கூடிய இந்த டிராஃப்ட் வெரைட்டி இப்போ தான் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுதான் முதல் அறுவடை. ஆனால் கடைசியாக நம்ம கேரட் அறுவடை பண்ணிடலாம். இது கேரட் வந்து கடைசி அறுவடை. இது கேரட் எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கணுன்றதை பற்றி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மாடி தோட்டத்தில் கேரட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுன்ற எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை. பீன்ஸ், முட்டைகோஸ், கத்திரிக்காயில் 2 வகை, சேப்பங்கிழங்கு. I think that's it for this video. நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Let's stay connected to create a better environment and thank you by PK.